நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேலூர் மாவட்ட செயலாளர் எஸ் ஆனந்தன். இதுக்கு முன்னாடி நான் இந்து முன்னணி பொறுப்பாளராக இருந்திருக்கேன். இந்து முன்னணி பேரியக்கம் 1980 கரூர்ல ராமகோபால் அஞ்சியால 32 ரூபா பாக்கெட்ல வச்சு துவங்கப்பட்ட பேரியக்கம். இதுல 179 பலிதானிகளை கொண்ட இந்துக்களுக்கு வாதாட போராட பரிந்து பேச துவங்கப்பட்ட இந்த இந்து இயக்கம் இந்துக்களுக்காக ஒரு எழுச்சியை கொண்டு வரணும் மக்களிடையே. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு அவங்க மதத்தை வளர்க்க பரப்ப பாதுகாக்க அவங்க மத வழிபாட்டு தலமான மசூதியில் சொல்லித்தராங்க, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சில் சொல்லித்தராங்க. அது மாதிரி இந்துக்களை ஒருங்கிணைக்கணும். ஆலய வழிபாடு, நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயம், மோதிரம் போடுறது எதுக்கு, மெட்டி போடுறது எதுக்கு, மூக்குத்தி போடுறது எதுக்கு, குங்குமம் வைக்கிறது எதுக்கு, நெத்தியில குங்குமம் விட்டோம்னா குங்குமத்தனோட திறன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிட்யூட்டரியம் சுரப்பி சுரக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். விபூதியோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுமூலையில் இருக்கிற கெட்ட நீரை எடுக்கும். இந்த மாதிரி ஒரு நம்ம இந்து கலாச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த இந்து முன்னணி பேரியக்கம் பெரிய லெவல்ல கிட்டத்தட்ட கண் துஞ்சாமல் 1 மாத காலங்களாக இந்த இடத்துல வேலை செஞ்சு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி காணும். இந்துக்கள் ஒரு ஒற்றுமையோட செயல்பட்டு எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணணும். பிஜேபியின் சார்பாக ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. ஆன்மீகம் இன்னும் சிறப்பாக வரணும், இன்னும் முருகபக்தர் நிறையா கூடணும், இந்து மக்கள் எல்லாம் ஒன்றாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை கொண்டு வர்றாங்க. இன்னும் மத வேறுபாடுகள்லாம் கிடையாது, எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிறத இவங்க நிரூபிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் செய்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க, நம்ம ஜனத்தொகை இந்துக்களை ஒன்று கூட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் அவங்கள, அவ்வளோதான். இந்த உலகத்தின் கலாச்சாரத்துக்கு உச்சிப்புள்ளியாக இருக்கும் இந்த மாமதுரையின் 4 கோபுரத்தின் அதிகாரியாக இருக்கும் அம்மனின் அன்பு மகன் குமரனின் பெருமை போற்றும் இந்த இந்து கலாச்சார விழாவில் கலந்து கொள்வது நாங்கள் பெருமையும் தாண்டி இது எங்களுக்கு ஒரு முக்கியமான தருணம். முருகன் வேறு யாருமில்லை, சிவனுடைய சினம், நாங்கள் அவருடைய இனம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்று வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், மரபை காப்பாற்ற வேண்டும். எங்கள் மரபு அறிவியலும் மருத்துவமும் அனைத்து கல்வியில் சிறந்த என்னென்ன இருக்கோ அத்தனையும் கலந்தது. அந்த மரபை காப்பாற்றுவதற்காக இந்த மாபெரும் வேள்வியை கையில் எடுத்த இந்து முன்னணி அமைப்பிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.